லாஸ்ட் பார்ட்டில் நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் போலீஸ் ஸ்டேஷனில் அந்த ஹோட்டல்காரமாக ஒப்படைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ 2 பேர்த்தையும் உட்கார வச்சு அந்த அதிகாரிகள் தப்பு தப்பாக பேசுகிறாங்க. நீங்கள் அந்த டவுனில் இருந்து தானே வந்தீங்க, அந்த டவுனில் குட்டை குட்டை பாவாடையை போட்டுட்டு பொண்ணுங்க அசிங்கமான தொழில் பண்ணுவாங்க, உன்னை மாரி சின்ன வயசுலேயே அந்த தொழிலுக்கு வருவாங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்கலன்னு சொல்லும்போது ஹீரோவுக்கு கோவம் வந்துடுது. அவள் அப்படி பேசாதீங்கன்னு அவர் சொல்கிறாரு. திரும்பவும் அந்த அதிகாரிகள் ஹீரோவை தப்பாக பேச ஹீரோயினுக்கு கோவம் வந்துடுது. இந்த மாதிரி 2 பேரும் மாற்றி மாற்றி பேச இப்போ வெளியில் இருக்கிற அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அவங்க அம்மா பார்த்ததும் இவங்க 2 பேர்த்தையும் வெளியில் கூட்டிகிட்டு போய் எப்படி இருக்கீங்கன்னு கூட கேட்கல, எங்கடா என்னோட தங்கத்தவளை என்னோட மோதிரங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க 2 பேரும் அந்த ஹோட்டலில் நடந்த எல்லா விஷயத்தையும் ஒப்பிக்க இந்தான அந்த ஹோட்டலோட ஓனரம்மா அந்த நகைகளை எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போய் அடகு கடையில் நிற்கிறாங்க. இந்த அடகு கடை வேறு எதுவும் இல்லைங்க, ஹீரோவும் ஹீரோயினும் முதல்ல ஒரு அடகு கடைக்கு வந்திருப்பாங்கல்ல, அதே அடகு கடை தான். அங்கே வந்து இந்த நகைகள் எல்லாமே போன வருஷம் கல்யாண நாளைக்காக என் புருஷன் எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. இது எல்லாமே என்னால் யூஸ் பண்ண முடியல, அதனால் இதை உருக்கிக்கிட்டு வேற ஒரு நகையை வாங்கி போட்டுக்கலாம்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். இதெல்லாம் உருக்கி எவ்வளோ வரும்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த அடகு கடை ஓனர் அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களோட கல்யாண நாள் எப்போன்னு கேட்குறாங்க. செப்டம்பர்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி 6 மாதத்துக்கு முன்னாடி ஜனவரி தான் உங்களோட கல்யாண நாள்னு சொன்னீங்க, இந்த நகை யாருது அப்படின்னு விசாரிக்கிறாங்க. இது எல்லாமே என்னோட நகை தான்னு பயந்து போய் அந்த நகைகளை எடுத்துக்கிட்டு திரும்ப ஹோட்டலுக்கு போயிடுறாங்க. ஹோட்டலுக்கு போன அவங்களுக்கு தான் மிகப்பெரிய ஷாக்கு. என்னன்னு பார்த்தா ஹீரோவோட அம்மா அந்த ஹோட்டல் முன்னாடி உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ அந்த ஹோட்டலில் தங்கின ஒரு ஆள் பணத்தை கொண்டுட்டு வந்து ஹோட்டல் ஓனர் அம்மா கிட்ட கொடுக்க, அதை நம்ம ஹீரோவோட அம்மா என்கிட்ட கொடுங்கன்னு வாங்குறாங்க. நீ எதுக்கு வாங்குற அப்படின்னு அவங்க கேட்க, நான் தான் இந்த ஹோட்டலோட ஓனர் அம்மான்னு சொல்கிறாங்க. இல்லை நான் தான் ஓனர், என்கிட்ட கொடுங்கன்னு சொல்லி மாற்றி என்கிட்ட கொடுன்னு சொன்ன உடனே அந்த ஆள் கன்ஃபியூஸ் ஆகி பணத்தையே கொடுக்காம அங்கேருந்து ஓடிடுறான். இதனால் அந்த ஹோட்டல் கடைக்கார அம்மாவுக்கு பிஸ்னஸில் லாஸ் ஆகுது. இப்போ உனக்கு என்னதான் வேணும், எதுக்கு என்னுடைய பிஸ்னஸை இப்படி கெடுக்கிறேன்னு அந்த அம்மா கேட்க, எனக்கு என்னுடைய தங்க மீன் வேணும்னு கேட்குறாங்க. எது தங்க மீனா, அதெல்லாம் என்கிட்ட இல்லைன்னு இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. உனக்கு ஒன்று தெரியுமா, எங்கள் ஊரில் திருடங்களே இல்லைன்னு சொல்கிறாங்க. ஏன் எல்லாரும் உங்கள் ஊரில் பணக்காரங்களா அப்படின்னு ஹோட்டல்காரம்மா கேட்க, எங்கள் ஊரில் ஒருத்தவங்க திருடிட்டாங்கன்னா அந்த திருடின பொருளை அவங்களே கொடுக்குற வரைக்கும் அவங்க வீட்டு முன்னாடியே நாங்கள் உட்காந்துட்டு இருப்போம், அதனாலேயே யாரும் திருட மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ தான் உள்ளேருந்து வந்த அந்த ஹஸ்பண்டு என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்குறாங்க. என்னுடைய தங்க மீன் என்கிட்ட கொடுங்க, நான் இங்கேருந்து போகிறேன்னு சொன்ன உடனே இந்த ஹோட்டல்காரம்மா வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாமல், எது தங்க மீனா, தங்க மீன்லாம் எங்ககிட்ட இல்லை, தங்க தவளை தான் இருக்குன்னு உளறிடுறாங்க. இப்போது அவங்க வீட்டுக்காரு இந்த அம்மாவை பார்த்து முறைக்கிறாரு. இந்த சமயத்தில் 2 பேருக்கும் சண்டை வருது. மைத்தை பிடிச்சிக்கிட்டு 2 பேரும் ரோட்லேயே உருண்டுட்டு இருக்காங்க. அங்கே வந்த போலீஸ் இந்த அம்மாவை, அதாவது ஹோட்டல்கார அம்மாவை 10வது கேஸில் வச்சுட்டு போகிறாங்க. இந்த கேஸ் கொடுத்தது வேற யாரும் இல்லைங்க, நம்ம அடகு கடைக்கார அம்மா தான். இவங்க திருட்டு நகைகளை விற்கிறாங்கன்னு கேஸ் கொடுத்துருக்காங்க. இவங்களை அங்கேருந்து பிடிச்சிட்டு போக அந்த ஹோட்டல் கடைக்காரரை மிரட்டி ஹீரோவோட அம்மா அவங்களோட திங்ஸு பொட்டி படுக்க எல்லாத்தையுமே வாங்கிட்டு போயிடுறாங்க. இவங்க 3 பேரும் இப்போது அந்த ஊரை நோக்கி போகிறாங்க. போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் கிளம்பி ஸ்கூலுக்கு போகிறோம். ஸ்கூலுக்கு போனால் அங்கே இருக்கிற ப்ரொஃபஸர் எல்லாமே இவளை அசிங்கமாக பேசுகிறாங்க. இந்த சின்ன வயசுலேயே இன்னொருத்தன் கேட்குதான்னு சொல்லி தன்னோட நடத்தையை தப்பாக பேசி அந்த பொண்ணுக்கு டிசி கொடுத்துட்றாங்க. அந்த டிசிலையுமே இவள் வேறு எந்த ஸ்கூல்லையுமே சேரக்கூடாது அப்படின்ற காரணத்தினால ஒழுக்கம் கெட்டவ அப்படின்னு எழுதி கொடுத்துட்றாங்க. இதையெல்லாம் பார்த்து தாங்க முடியாத நம்ம ஹீரோயின் ஒரு குட்டிச்சவருக்கு நடுவில் நின்று நான் ரசித்து படித்த கதை புத்தகங்கள், அவளோட பேக், அவளோட டிசின்னு சொல்லி எல்லாத்தையுமே எரிச்சிட்டு வீட்டுக்கு போகிறா. தன்னோட பாட்டி வீட்டுக்கு வந்தால் சித்தப்பா இதுதான் வார்த்தை இல்லைன்னா அத்தனை வார்த்தை கேட்குறாங்க. உனக்கு இந்த வயசுலேயே ஆசை இருக்கா, இது எங்ககிட்ட சொல்லியிருந்தா நாங்களே கல்யாணம் பண்ணி வச்சிருப்போமே, உன்னால எங்களுக்கு எவ்வளோ பெரிய அசிங்கம் தெரியுமா, இந்த ஊரில் தலை நிமிர்ந்து நடக்க முடியலன்னு திட்டுறாரு. இந்த பக்கம் ஹீரோவுக்கு மட்டும் என்ன விதிவிலக்கா, அவரை 10 நாள் ஸ்கூல்ல இருந்து டிஸ்மிஸ் மட்டும் தான் பண்ணியிருக்காங்க, ஆனால் பயங்கரமாக திட்டுறாங்க. போயும் அந்த தரங்கிட்ட குடும்பத்தில் இருந்த பொண்ணை கூட்டிட்டு ஓடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியோ அவர்கிட்ட மூஞ்சி கொடுத்து பேசாமல் அந்தான திரும்பி படுத்துட்டு இருக்காங்க. இப்போதான் ஹீரோ எல்லாத்தையும் எதிர்த்து எனக்கு அவ தான் வேணும், நான் அவ கூட தான் வாழ்வேன்னு சொல்ல பாட்டி சொம்ப தூக்கி ஹீரோ மேலே அடிக்கிறாங்க. அதே மாதிரி இந்த பக்கமும் ஹீரோயினுக்கு பயங்கரமாக திட்டு விழுந்துட்டு இருக்கு. அப்போதான் பாட்டி சொல்கிறாங்க, உன்னை கூட்டிகிட்டு போனால அந்த பையன் என்ன சொல்கிறான் அப்படின்னு, அவன் எப்படியும் என்னை தேடி வருவான்னு சொல்ல இந்தான பாட்டி, ஹீரோவோட பாட்டி, அவன் எடுத்துகிட்டு போன எல்லா திங்ஸுமே கொண்டுட்டு வந்து வெளியில் போட்டு ஏதோ தண்ணிலாம் தெளித்து பீன்ஸ்லாம் அடித்து வேப்பிலையெல்லாம் மந்திரம் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க அம்மாவோட ஆவிதான் இவனை இப்படி பண்ண வைக்குதுன்னு அவங்க சொல்கிறாங்க. எப்படியாவது 2 பேர்த்தையும் பிரிக்கணும் அப்படிங்கும்போது தான் ஹீரோவோட அம்மா கோழியை போன்னு விரட்டினா அது திரும்பி இங்கே தான் வரும், அதுக்கு புழுவை போட்டு போக வைக்கணும், அதுக்கான வேலையை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கான காரணம் என்னன்னா, இப்போ ஹீரோவோட அம்மா ஹீரோயினை பார்க்க அங்கே வந்திருக்காங்க. இங்கே பாரு, நீங்கள் 2 பேரும் போயிட்டீங்க, வயசு கோளாறு எல்லாம் ஓகே, என் பையன் மீன் கொடுத்து உங்களை காப்பாற்றினான், அதனால கூட உனக்கு அவன் மேலே ஒரு காதல் வந்திருக்கும், அது பேர் காதல் இல்லைம்மா அனுதாபம், அவன் உன் மேலே காட்டின அனுதாபத்தை நீ காதலாக ஏற்றிருக்க, அதனால அந்த பைத்தியக்காரனும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு உன்னை வந்து கூட்டிகிட்டு போயிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்களை இழிவுபடுத்த
அசிங்கப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அதுக்கு நம்ம ஹீரோயினும் நானும் நிறையா டைம் உங்களுக்கு என்னோட முட்டைக்கோசை கொடுத்து விட்டுருக்கேனே அம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி விடு, அந்த பேச்செல்லாம் விடு. உனக்கு ஒன்று தெரியுமா, அவனுக்கு அத்லெட்டிக் ஆகணும்னு மிகப்பெரிய கனவு. லாஸ்ட் மந்த் நடந்த ஒரு ரன்னிங் ரேஸில் கூட 4வது ப்ரைஸ் தான் வாங்கினான். அவன் 3வது ப்ரைஸ் வாங்கியிருந்தானா பட்டணத்துக்கு போய் ப்ராக்டிஸ் எடுத்து மிகப்பெரிய கோல்டு மெடல் வாங்கியிருப்பான். என்ன பண்ணுறது, அவனோட கவனங்கள் சிதறினதுனால இப்படி இருக்கான். சரி, எனக்கு ஒரு உதவி பண்ணுன்னு ஏதோ சொல்ல வராங்க. ஆனால் அது என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத இங்கே காட்டல. இப்போ ஹீரோ பாட்டியை பார்க்கறதுக்கு நேர்லேயே வந்துட்டாரு ஹீரோயின் வீட்டுக்கு. ஸோ ஹீரோயின் வீட்டுக்கு அவங்க சித்தப்பாவுக்கு ஒரு பியர் பாட்டில் கொடுத்து, நான் அவளையே கல்யாணம் பண்ணிக்கிறேன், அவள் இல்லாமல் என்னால் வாழ முடியாது, அதனால் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க, நான் கொஞ்சம் சம்பாரிச்சிட்டு அவளையே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கெஞ்சிட்டு இருக்காரு. இப்போதான் ஹீரோயின் பட்டுன்னு கதவை திறந்து, நான் உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன்னு நினைக்கிறியாடா, இவ்வளோ அசிங்கத்துக்கு பின்னாடி பிச்சைக்காரி தான்டா, இனி நான் ஒரு கோடீஸ்வரனை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், நான் போய் நல்லா படிக்க போகிறேன், உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த கடலில் மீன் நல்லா சொல்கிறியாடா, இங்கேருந்து போன்னு ஹீரோவை கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசிடுறாங்க. அதான் ஹீரோயினோட பாட்டி சொல்கிறாங்க, நீயும் அவளும் சேர்ந்து தானே ஓடி போனீங்க, ஆனால் பழியும் பாவமும் என்னமோ பொண்ணுக்கு தான், உன்னை டிஸ்மிஸ் தான் பண்ணியிருக்காங்க, அவளோட டிசிலே அவளோட நடத்தையை இழிவாக எழுதியிருக்காங்க, அதனால் மனசுடைஞ்சாவா அவள் டிசிவே எரிச்சிட்டு வந்திருக்காடா, போதுமா உனக்கு, இங்கேருந்து கிளம்புன்னு திட்டி அனுப்பிச்சிடுறாங்க. ஹீரோயினோட சித்தி, அதாவது சித்தப்பா பொண்டாட்டி, அவளுக்கு 2ஆம் தரமாக கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு பண்ணிட்டாங்க. அவனுக்கு ஏற்கனவே 2 குழந்தைங்க இருக்குது. அவன் அந்த ஊரில் கப்பல் வச்சு கேப்டனாக வேலை செஞ்சிட்ருக்கான். ஸோ அவனை பார்க்குறதுக்காக ஒரு ஹோட்டலில் அரேஞ்ச் பண்ணுறாங்க. நான் மற்ற ஆளுங்க மாரிலாம் எதுவும் இல்லை, ஆனால் நீங்கள் 2 பேரும் அன்றைக்கி ஓடி போனீங்கல்ல, அன்றைக்கி ராத்திரி என்ன ஆணுச்சு அப்படின்னு கேட்குறாரு. அப்போ தான் காஃபி வரத்துக்கு லேட் ஆகிடுச்சு போல், அந்த கத்துறாரு அந்த வேலை செய்கிறவங்கள. இதை பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு பயமாகிடுச்சு. இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டால் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குமோன்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நினச்சாங்கன்னு தெரியல, வெளியில் வந்துடுறாங்க. வெளியில் அந்த சித்தி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீ மட்டும் அவங்க குழந்தைங்களை பார்த்துக்கிட்டு அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா உன்னை காலேஜ்லாம் படிக்க வைப்பான், உனக்கான கவிதை புத்தகத்தை எழுதுறதுக்கு அவன் எல்லா செலவுமே பண்ணுவான், அது மட்டும் இல்லாமல் நம்ம குடும்பமும் கொஞ்சம் கீழே இருக்குது, நமக்கும் ஹெல்ப் பண்ணுவான் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின் இப்போ தான் சொல்கிறாங்க, எங்கள் அம்மா இந்த சமயத்தில் இருந்திருக்கணும், என்னை எப்படியாவது படிக்க வச்சுருப்பாங்க, நான் படிப்புக்காக ஒவ்வொருத்தர் கால்லையும் விழுந்துட்டு இருக்கேன், என் வாழ்க்கையை அடுத்தவங்களுக்கு அடிமைத்தனம் செய்கிற ஒரு கேடுகட்ட வாழ்க்கை இல்லை அப்படிங்கும்போது சித்தி அந்தானே திரும்பிக்கிட்டாங்க. இப்போ கூட வாமா நான் உன்னைய படிக்க வைக்கிறேன்னு கூப்பிடல, அப்படியே நின்றுட்டே இருக்காங்க. இப்போது அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே போய் ஹீரோவோட வீட்டு முன்னாடி கத்துறாங்க. இப்போ ஹீரோ வீட்டில் இல்லை, உனக்குலாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா, போயும் 19 வயசு டிஃப்ரென்ஸில் அவளை 2ஆம் தரமாக கல்யாணம் பண்ணி வைக்க சொல்கிற, அதுவும் அவனுக்கு 2 குழந்தைங்க இருக்குது, எல்லாமே ஓன் பிளான் தான் எங்களுக்கு தெரியும், அவ்வளோ கஷ்டமாக இருந்தால் உங்களோட பையனை யாராவது கொடுக்க வேண்டியது தானே, எதுக்கு இங்கே கத்திட்டு இருக்கீங்கன்னு அம்மா சொல்கிறாங்க. இப்போ தான் இந்த கான்வர்சேஷன் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ கேட்டுடுறான். ஹீரோக்கு ஒரு ஷாக்கு, இது 2ஆம் தரமாக அவளை கல்யாணம் பண்ணி வைக்க போகிறீங்களா, நான் இப்போவே போய் அவங்க வீட்டில் கேட்க போகிறேன்னு சொல்லிட்டு மீன் ஒரு கூட நிறைய அள்ளிட்டு போய் அவங்க சித்தப்பா கிட்ட நிற்கிறான். அவங்க சித்தப்பாவோ அவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ரெடி ஆகிடுச்சு, அதனால் நீ இதில் எதையும் தலையிடாதடா அப்படின்னு திட்டிடுறாங்க. பக்கம் ஹீரோயினும் அந்த கேப்டனும் நடந்து பேசிட்டு போகிறாங்க. ஹீரோயினுக்கு சுத்தமாக இதில் விருப்பமே இல்லை. அவங்க அம்மா ஏதோ சொன்ன ஒரே காரணத்தினால தான் இந்த கல்யாணத்துக்கு அவங்க ரெடி ஆகிருப்பாங்க. அவன் என்ன சொல்கிறான்னா, எனக்கு ஃபார்முலா கல்யாணம் பண்ணிக்கிறது எதுவுமே விருப்பமே இல்லை, ஆனால் 4 ட்ரெஸ்ஸு மட்டும் வாடகை எடுத்து கல்யாணம் ஆன மாதிரி ஃபோட்டோ மட்டும் பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். ஓகே, நான் மற்றவங்க மாரிலாம் எதுவும் தப்பாக பேச மாட்டேன், நீ லவ் பண்ணியிருக்க அந்த ஃபீலிங்க்கு நான் மதிப்பு கொடுக்குறேன், இருந்தாலும் அன்றைக்கி ராத்திரி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லும் போதே நம்ம ஹீரோயினுக்கு கோவம் வந்துருச்சு. சரி ஓகே, கல்யாணம் பண்ணி 2 குழந்தைங்களை பெற்றீங்கல்ல, உங்கள் ஒய்ஃபை கல்யாணம் பண்ணிட்டு ரூம் விட்டு வெளியில் வந்துட்டீங்களான்னு கேட்குறா. உடனே உனக்கு எவ்வளவு திமிரு, இத்தலோண்டு இருந்துக்கிட்டு எப்படி வாய் பேசுகிற, எனக்கு கொஞ்சம் கூட மரியாதையை கொடுக்க மாட்டேங்கிற, கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்துக்கிறங்கும் போதே அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். ஹீரோயினை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போகிறான். வா நம்ம இங்கேருந்து எங்கேயாவது போயிடலாம் அப்படின்னு கேட்குறான். எங்கே போவ, என்ன பண்ணுவேன் அப்படின்னு இவ பேசிகிட்டு இருக்க, நடுவில் அந்த ஆள் வர, அந்த ஆளை ஏதோ கெட்ட வார்த்தையில் திட்டிடுறான். திரும்பவும் அவளை பிடிச்சிட்டு அந்த மஞ்சள் பூக்கள் நிறைஞ்ச அந்த தோட்டத்துக்கு நடுவில் போய் நின்று இவளுக்குனே ஒரு மோதிரம் அவன் செஞ்சுட்டு வந்திருப்பான், அந்த மோதிரத்தை போட்டு விடுறான். போட்டு விட்டுட்டு வா இங்கேருந்து நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்கிறான். போய் நம்ம என்ன பண்ண போகிறோம், பிச்சை எடுக்க போகிறோமா, திருட போகிறோமா, நான் அந்த ஆளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனேன்னு வச்சுக்கோவேன், அவன் என்னை படிக்க வைப்பான், என்னோட கனவான அந்த கவிதை புத்தகத்தை எழுத வைப்பான், உன்னால் என்ன பண்ண முடியும், உன்னோட கடற்கரை ஓரத்துலேயே நின்று நான் கடைசி வரைக்கும் சாவணுமான்னு கேட்குறான். என்னோட வழியில் குறுக்க நிற்காத, என்னை நிம்மதியாக வாழ விடு, நீ இங்கேருந்து போனால் மட்டும்தான் நான் நிம்மதியாக இருப்பேன்னு கையில் இருந்த அந்த மோதிரத்தை கழட்டி எஞ்சிட்டு அங்கேருந்து போயிடுறா. நான் இவன் அந்த ஒவ்வொரு வார்த்தையும் பேசும் பொழுது ஹீரோ சின்ன வயசில் இவளுக்கு சாப்பாடு கொடுத்தது, இவள் அழும் பொழுது அழுந்தது, இவளுக்காக அந்த உழவு தொழில் செஞ்சது, இவளோட கடையை தான் எடுத்து நடத்தினது எல்லாமே மனசுக்குள்ளே வந்துட்டு போகுது. ஏதோ ஒரு தியாகத்துக்காக தான் இவள் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோ போனதுக்கு அப்புறம் அந்த மோதிரத்தை தேடி அலையிறான், ஆனால் எங்கேயுமே அது கிடைக்க மாட்டேங்குது. அப்படியே அந்த நடுக்காட்டுக்கு நடுவில் உட்காந்து அழுன்னு அழுகுறா. தன்னோட வாழ்க்கையே போயிடுச்சு, தனக்குன்னு இருந்த ஒரே ஒரு சொந்தமும் போயிடுச்சுன்னு அழுகுறா. இப்போ அப்படியே கதை ப்ரெசென்ட்டுக்கு வருது. அவள் பொண்ணு, இன்னொரு பொண்ணு உட்காந்து சிக்கன் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆமாம், நீங்கள் மட்டும் அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கலன்னா உங்கள் வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும்ல, இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்க மாட்டீங்கல்ல அப்படிங்கும்போது திரும்பவும் கதை
பாஸ்ட்டுக்கு போகுது. அதாவது 1968. ஹீரோயின் ஹீரோவை திட்டுன உடனே அவளோட வாழ்க்கையிலேருந்து ரொம்ப தூரத்துக்கு போகணும் அப்படின்ற காரணத்தினால கப்பலில் ஏறி பக்கத்தில் இருக்கிற டவுனுக்கு போகிறான். எதுக்குன்னா அவன் ஏற்கனவே அத்லெட்டிக்கில் நல்லா இருக்கான்ல, அதில் இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் எடுத்து கோல்டு மெடல் அடிக்கிற அளவுக்கு தயாராகணும் அப்படின்னு அவங்களோட கோச்சை அவங்க கூடயே அவங்க அம்மா அனுப்பி வைக்கிறாங்க. கப்பலில் ஹீரோவும் கோச்சும் ஏற கீழே பாட்டி, அம்மா, அவனோட தங்கச்சி 3 பேரும் நின்றுட்டு இருக்காங்க. இந்த இடத்துக்கு ஹீரோயினோட அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து, உனக்குலாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லை, உண்மையாக லவ் பண்ணுற 2 பேரை பிரித்து எவ்வளோ பெரிய சாபம் வாங்க போகிறேன்னு தெரியுமா அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. உங்களோட சாபம்லாம் எனக்கு பலிக்காது, எனக்கு என்னோட பையனோட வாழ்க்கை தான் முக்கியம், அவன் மிகப்பெரிய பணக்காரியை கல்யாணம் பண்ணிட்டு வரணும், அதுதான் என்னோட லட்சியம்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்காங்க. இப்போ தான் ஹீரோயின் கிட்ட அவங்க அம்மா என்ன பேசுனாங்க அப்படிங்கிறத காட்டுறாங்க. அதாவது நீ அவன் வாழ்க்கையிலேருந்து தனியாக வெளியில் போயிட்டேன்னு வச்சுக்கோவேன், அவன் அத்லெட்டிக்கில் மிகப்பெரிய இடத்துக்கு வருவான், உன்னை எப்போ பார்த்தானோ அதில் இருந்து தான் உன்னோட வாழ்க்கை இந்த கடற்கரை ஓரத்திலேயே முடிய போகுது, நீ மட்டும் கடற்கரை ஓரத்துலேருந்து விலகி நல்லா கவிதை எழுதணும், நல்லா படிக்கணும்னு ஆசை வச்சிருக்கேன், ஆனால் அவன் கடைசி வரைக்கும் உனக்கு உழைச்சி போட்டுகிட்டே இருப்பான் அப்படின்னு சொன்ன உடனே சரி ஓகே, நான் வேற உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், அவன் போகட்டும், அவனோட வாழ்க்கையை வாழட்டும், வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்துக்கு போகட்டும், அச்சீவ் பண்ணட்டும்னு ஹீரோயின் கனத்த மனசோட அவங்க அம்மாவுக்கு ஆறுதல் சொல்லி அனுப்புறா. இந்த பக்கம் கோச் ஹீரோ கிட்ட, டேய் நீ நல்லா ப்ராக்டிஸ் எடுறா, நான் பார்த்த ஸ்டூடெண்ட்ஸ்லேயே நீ மட்டும்தான் 100 ரவுண்டு கிரவுண்டை சுற்றி இருக்கடா, உனக்கு நல்ல டேலண்ட் இருக்குடா அப்படின்னு சொல்லும்போது, இது எல்லாமே நான் ஏசுனுக்காக தான் பண்ணினேன், எனக்கு படிப்பு வரல, கடற்கரை ஓரத்தில் இருக்கிறது அவளுக்கு பிடிக்காது, நான் அத்லெட்டிக்ஸில் நல்லா முன்னேறினேன்னா பட்டணத்துக்கு போகலான்னு நினச்சேன், ஏன்னா ஏசுனுக்கு பட்டணத்தில் வாழணுன்ற வாழ்க்கை தான் பிடிச்சிருக்கு, நான் பட்டணத்துக்கு போகணுன்னா அதுக்கு தகுந்த தொழிலை நான் கற்றுக்கிட்டு இருந்தேன், ஆனால் இப்போ எல்லாமே போச்சே அப்படின்னு புலம்பிகிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோயினுக்கு ட்ரெஸ் எல்லாம் அளவு எடுத்துகிட்டு இருக்காங்க. அந்த பணக்கார கேப்டனும் அங்கே உட்காந்துட்டு இருக்கான். ஏதோ ஒரு சுகர் கேண்டியை சாப்பிட்டுக்கிட்டு, உனக்கு கொஞ்சம் ஓவராக திமிரு தான், வாய் அதிகமாக இருக்குது அப்படின்னு அவளை வம்பு இழுத்துட்டு இருக்கான். ஏசுனுக்கோ அவளோட மனசு ரொம்ப கனத்து போயிருக்கு, ஹீரோ விட்டு பிரியறதுக்கு மனசே இல்லை. அப்போ தான் அவள் யோசிச்சு பார்க்குறா, அவளோட அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்து ஒரு இடத்துல சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, அங்கே ஏசுனும் யாங்கும் இருப்பாங்க, எனக்கு இந்த ஊர் பிரசிடென்ட் ஆகணுங்கிறது தான் மிகப்பெரிய கோலே அப்படின்னு சொல்கிறான். சரி ஓகே, உனக்கு 8 ஓட்டு இப்பயே ரெடி அப்படின்னு அவங்க அம்மாவும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் சொல்கிறாங்க. அப்போ தான் 8 ஓட்டு இல்லை 9 ஓட்டுன்னு ஹீரோவும் சேர்ந்து சொல்கிறான். உனக்கு என்னடா வாழ்க்கையில் மிகப்பெரிய லட்சியம் அப்படிங்கும்போது, எனக்கு பிரசிடென்ட்டோட ஹஸ்பண்டு அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய லட்சியம்னு சொல்கிறான். அந்த வயசுலேயே ஹீரோயினை அந்த அளவுக்கு அவன் லவ் பண்ணுறான். இது எல்லாமே ஹீரோயினுக்கு மனசில் வந்து போக இப்போ ஹீரோயின் திரும்பி கேட்குறா, உங்களுக்கு உங்கள் வீட்டில் குழந்தைகளை பார்த்துக்கிறதுக்கு வேலைக்கு வேணா நான் வரட்டா அப்படின்னு. எது வேலைக்கு வரியா? பொண்டாட்டிங்கிறவளே வீட்டில் வேலை செய்கிறவ தான், அதுக்குன்னு சம்பளத்துக்கு வேற ஒருத்தங்களை தனியாக வைப்பாங்களா அப்படின்னு இங்கேயே அடிமைப்படுத்துகிற மாதிரி பேசுகிறான். இது எதுவுமே ஹீரோயினுக்கு பிடிக்கல. அந்த பக்கம் மணி வேற 10 ஆகுது, போட்டு கிளம்ப போகுது, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஹீரோயின் அங்கே அவனை அசிங்கமாக திட்டிட்டு ஓடி போயிடுறான். இதில் காண்டான அவன் கொஞ்சம் வெளியில் வந்து துரத்த பார்க்குறான், ஆனால் மழை வரதுனால திரும்பவும் அந்த ஹோட்டலுக்குள்ளே போயிடுறான். இந்த பக்கம் போட்டு கிளம்பி கொஞ்சம் தூரம் கடலில் போயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் வந்து யாங்னு கத்துறா. இந்த சவுண்டை நம்ம ஹீரோக்கு கேட்டுருது. போய் போட்டை நிறுத்துங்கன்னு கேப்டன் கிட்ட கேட்க அவரும் நிறுத்த மாட்டேங்கிறாரு. அங்கே இருக்கிறவங்களோ, நீ இல்லைன்னா அவள் செத்துருவாளா இல்லை அவள் இல்லைன்னா நீ செத்துருவியா அப்படின்னு சொன்ன உடனே அவன் எதையுமே யோசிக்காம கடலில் குதிச்சிடுறான். இதை கரையில் இருக்கிற ஹீரோவோடைய அம்மாவும் அவங்க பாட்டியும் பார்க்குறாங்க. நல்லா நீச்சல் அடிச்சுக்கிட்டு வேகமாக கடலில் வந்துட்டு இருக்கான். இதை பார்த்த பாட்டி, நீ எதுக்கடி அவனுக்கு நீச்சல் கற்றுக் கொடுத்தேன்னு பேசுகிறாங்க. அவன் வேகமாக நீந்தி வர இந்த பக்கம் ஹீரோயின் ரொம்ப கஷ்டப்பட்டு அழுதுட்டு இருக்காங்க. ஏன்னா அவன் கடலில் குதிச்சதை ஹீரோயின் பார்க்கல. இந்த பக்கம் தனக்கு கிடைச்ச மிகப்பெரிய வாழ்க்கையை இழந்துட்டுமே, நீ ஏன் எப்போ பாரு என்னுடைய சொந்தங்களாக எடுத்துக்கிட்டே இருக்குன்னு கடல் தாயை பேசிகிட்டு இருக்கான். அப்போ தான் அவள் பார்க்குறா, கடலில் ஹீரோ வேகமாக நீந்திக்கிட்டு வரான். அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இவனை அத்லெட்டிக்ஸ்க்கு அனுப்புறதுக்கு பதிலாக நீச்சலுக்கு அனுப்புனா நம்ம நாட்டுக்கு மிகப்பெரிய கோல்டு மெடலே வாங்கிட்டு வருவான், அந்த அளவுக்கு வேகமாக நீந்திட்டு வரான்னு பாராட்டிட்டு இருக்காங்க. ஒரு வழியாக 2 பேரும் இப்போ சேர்ந்துடுறாங்க. இதை பார்த்த மக்கள் எல்லாருமே கொண்டாடுறாங்க. இப்போ தான் அங்கே ஒரு பொண்ணு மூக்கு அப்படியே இழுக்கிறா. கதை இப்போ ப்ரெசென்ட்டுக்கு வருது. ஆக்சுவலி அந்த 3வது பொண்ணு வேறு யாரும் இல்லை, ஹீரோவோட தங்கச்சி தான். இப்போ அம்மா, அந்த அத்தை, பொண்ணு 3 பேர் சிக்கன் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ தான் அத்தைக்காரி சொல்கிறா, உனக்கு ஒன்று தெரியுமா, உங்கள் அப்பாவும் உங்கள் அம்மாவும் ஓடி போனாங்க, ஓடி போய் 2 நாளில் பிடிச்சிட்டாங்க, அப்போ இவங்க 2 பேரும் தான் ஃபேமஸ்ஸு, சின்ன வயசுலேயே 2 பேரும் ஓடி போயிட்டாங்கன்னு. அதுக்கப்புறம் இந்த பிரச்சனைலாம் முடிஞ்சு 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஆனால் என்ன ஒரு ஆச்சரியம்னா 8 மாதத்தில் நீ பிறந்துட்ட அப்படின்னு சொல்லும்போது, அம்மா அப்படிலாம் எதுவும் இல்லை அப்படின்னு மறைக்கிறாங்க. ஆக்சுவலி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பாஸ்ட் கதை கொண்டு போகிறாங்க. இவங்க 2 பேரும் ஓடி போய் ஒரு ஹோட்டலில் தங்கியிருப்பாங்கல்ல, அப்போது ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பா, இந்த மாதிரி நான் நிறையா படிக்கணும், கவிதை புத்தகங்கள் எழுதணும், நீ என் கூடவே இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போதான் ஹீரோ சொல்லுவார், நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்கணும்னா நமக்குள்ள ஏதாவது நடக்கணும்னு சொல்லி அங்கேயே உங்களுக்கு எல்லா விஷயமுமே நடந்து முடிஞ்சிருது. ஆக்சுவலி அவங்க 2 பேரும் பிரிஞ்ச அந்த டைம்லயே ஹீரோயின் பிரெக்னெண்டா தான் இருந்திருப்பா. இது தெரியாம 2 பேரும் திரும்பவும் போராடி கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் ஹீரோயினும் பிறந்திருப்பா. ஹீரோயின் பிறக்கும் போது அவங்க அப்பா ஃபீல் பண்ணுவாரு,
இவளால் உன்னோட படிப்பு போயிடுச்சு, உன்னுடைய கவிதையோடைய கனவு போயிடுச்சு அப்படின்னு. எனக்கு தான் இவ்வளோ பெரிய கவிதை கிடச்சிருக்கே அப்படின்னு சொல்லும்போது தான் ரேடியோவில் இந்த நாட்டை சேர்ந்த ஏதோ ஒரு நீச்சல் வீரர் கோல்டு மெடலுக்கு தகுதியாயிருப்பார். ஸோ அதை பார்த்த உடனே ஹீரோயின் கேட்குறாங்க, உனக்கு கோல்டு மெடல் கிடைக்கிறத என்னால் அது பறி போயிருச்சுல்ல, என்னை மன்னிச்சிருன்னு கேட்குறாங்க. எனக்கு தான் எவ்வளோ பெரிய கோல்டு மெடல் கிடச்சிருக்குன்னு தன்னோட பொண்ணை அப்படியே முத்தம் கொடுக்குறாரு. இது எல்லாத்தையுமே ஃபோட்டோவை நம்ம ஹீரோயின் எடுத்து வச்சுக்கிறாங்க. அதாவது ஹீரோயின் எப்படிலாம் ஆசைப்பட்டாங்களோ அதே மாதிரி ட்ரெஸ்ஸு தொப்பிலாம் வாங்கி நம்ம ஹீரோ அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இது எல்லாமே ஹீரோவோட அம்மாவுக்கு வயிற்றுச்சலாக இருக்குது. டே உங்ககிட்ட அவ்வளோ பணம் இருந்துச்சுன்னா இவளை தனியாக கூட்டிகிட்டு போயிடுறா, என் முன்னாடி இப்படிலாம் பண்ணாதடா அப்படின்னு. அவங்க அப்பா எதுவுமே அவங்க அம்மாவுக்கு பண்ணலை. இப்போ தன்னோட பையன் இன்னொருத்திக்கு பண்ணுறது இவங்களால தாங்க முடியல. அப்படியே பொறாமையில் பொங்கிட்டு இருக்காங்க. இப்படியே இந்த பார்ட்டு முடியுது. அடுத்த பார்ட்டில் மீண்டும் சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவோட எக்ஸ்ப்ளனேஷன் எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.